ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை 11 சுச்சுவேஷன்ஸில் நாம் இங்கிலீஷில் பேசுவதற்காக நாம் பயன்படுத்துவோம். அந்த 11 சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் உங்களால் சந்தேகம் இல்லாமல் ஆங்கிலத்தில் பேச முடியும். இப்போ வாங்க அந்த 11 சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஜெனரல் ட்ரூத், பொது உண்மை. அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடைபெறுகிறது. இந்த இடத்துல எந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். எந்த காலம்? நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடைபெறுகிறது. அந்த செயல் அனைவருக்கும் தெரிந்த பொது உண்மையாக இருக்கிறது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, சூரியன் கிழக்கே உதிக்கிறது. ஃபர்ஸ்ட் சூரியன் உதிக்கிறது. இது எப்படி சொல்றது? The sun rises. The sun rises. சூரியன் உதிக்கிறது. எங்கே? கிழக்கே. In the east. The sun rises in the east. சூரியன் கிழக்கே உதிக்கிறது. ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. மீன்கள் தண்ணீரில் வாழ்கின்றன. ஃபர்ஸ்ட் மீன்கள் வாழ்கின்றன. இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபிஷ் live அப்படின்னு சொல்லணும். ஃபிஷ் live அப்படின்னா மீன்கள் வாழ்கின்றன. எங்கே? தண்ணீரில். அப்போ இன் த வாட்டர். ஃபிஷ் live இன் த வாட்டர். மீன்கள் தண்ணீரில் வாழ்கின்றன. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். மீன் அப்படின்னு சிங்குலர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். மீன்கள் அப்படின்னு ப்ளூரலில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபிஷ் அப்படின்னு தான் சொல்லுவோம். மீன் அப்படின்னாலும் ஃபிஷ் தான், மீன்கள் அப்படின்னாலும் ஃபிஷ் தான். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஷெட்யூல்ட் ஈவெண்ட்ஸ், திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள். அதாவது எதிர்காலத்தில் இனிமேல் ஒரு செயல் நடைபெறும். இந்த இடத்துல எந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். எந்த காலம்? எதிர்காலத்தில் இனிமேல் ஒரு செயல் நடைபெறும். அந்த செயல் ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வாக இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ரயில் காலை 10 மணிக்கு கிளம்பும். ட்ரெயின் இன்னும் கிளம்பவில்லை, இனிமேல் தான் கிளம்ப போகிறது. ஆனால் திட்டமிட்டபடி காலை 10 மணிக்கு கிளம்பிவிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரயில் கிளம்பும். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? த ட்ரெயின் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். த ட்ரெயின் லீவ்ஸ் அப்படின்னா ரயில் கிளம்பும். எப்பொழுது? காலை 10 மணிக்கு. அப்போ at 10 AM. த ட்ரெயின் லீவ்ஸ் at 10 AM. ரயில் காலை 10 மணிக்கு கிளம்பும். ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. மீட்டிங் மாலை 6 மணிக்கு தொடங்கும். மீட்டிங் இன்னும் தொடங்கவில்லை, இனிமேல் தான் தொடங்க போகிறது. ஆனால் திட்டமிட்டபடி மாலை 6 மணிக்கு தொடங்கிவிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் மீட்டிங் தொடங்கும். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். த மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா மீட்டிங் தொடங்கும். எப்போது? மாலை 6 மணிக்கு. அப்போ at 6 PM. The meeting starts at 6 PM. மீட்டிங் மாலை 6 மணிக்கு தொடங்கும். ஓகே, தேர்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா பெர்மனன்ட் சுச்சுவேஷன்ஸ், நிரந்தர சூழ்நிலைகள். அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடைபெறுகிறது. அந்த செயல் ஒரு நிரந்தர சூழ்நிலையை குறிக்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் சென்னையில் வசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வசிக்கிறேன். இதை எப்படி சொல்றது? ஐ live அப்படின்னு சொல்லணும். எங்கே வசிக்கிறேன்? சென்னையில். அப்போ இன் சென்னை. ஐ live இன் சென்னை. நான் சென்னையில் வசிக்கிறேன். ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவர் வங்கியில் வேலை செய்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் வேலை செய்கிறார். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he works அப்படின்னு சொல்லணும். he works. அவர் வேலை செய்கிறார். எங்கே? வங்கியில். அப்போ at a bank. he works at a bank. அவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா டெய்லி ரொட்டீன்ஸ், தினசரி நடைமுறைகள். அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடைபெறுகிறது. அந்த செயல் தினசரி நடைமுறையை குறிக்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுகிறேன். நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுகிறேன். ஃபர்ஸ்ட் நான் எழுகிறேன். இது எப்படி சொல்றது? ஐ வேக் அப் அப்படின்னு சொல்லணும்.
ஐ வேக் அப் அப்படின்னா நான் எழுகிறேன். எப்பொழுது? தினமும் காலை 6 மணிக்கு. அப்போ அட் 6 AM எவ்ரி டே. அட் 6 AM எவ்ரி டே. ஐ வேக் அப் அட் 6 AM எவ்ரி டே. நான் தினமும் காலை 6 மணிக்கு எழுகிறேன். ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் தினமும் இருமுறை பல் துலக்குகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் பல் துலக்குகிறேன். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஐ பிரஷ் மை டீத் அப்படின்னு சொல்லணும். ஐ பிரஷ் மை டீத். நான் பல் துலக்குகிறேன். எப்போதெல்லாம்? தினமும் இருமுறை. அப்போ ட்வைஸ் அ டே. ட்வைஸ் அ டே அப்படின்னா தினமும் இருமுறை. அப்போ ஐ பிரஷ் மை டீத் ட்வைஸ் எ டே. நான் தினமும் இருமுறை பல் துலக்குகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ். நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவுறுத்தல்கள் அண்ட் கட்டளைகள். அதாவது உங்கள் எதிரில் உள்ள யாரோ ஒருவருக்கு நீங்கள் வந்து அறிவுறுத்துறீங்க அல்லது கட்டளையிடுறீங்க. இந்த சுச்சுவேஷனில் நாம் வந்து எந்த டென்ஸ் பயன்படுத்துவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. உங்கள் பின்னால் உள்ள கதவை மூடுங்கள். உங்கள் பின்னால் உள்ள கதவை மூடுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கதவை மூடுங்கள். இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பின்னால் உள்ள, இது எப்படி சொல்றது? பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லணும். க்ளோஸ் த டோர் பிஹைண்ட் யூ அப்படின்னா உங்கள் பின்னால் உள்ள கதவை மூடுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ கிளம்பும்போது லைட்டை ஆஃப் பண்ணு. நீ கிளம்பும்போது லைட்டை ஆஃப் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து லைட்டை ஆஃப் பண்ணு. இது எப்படி சொல்றது? டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னு சொல்லணும். டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னா லைட்டை ஆஃப் பண்ணு. எப்பொழுது? நீ கிளம்பும்போது. அப்போ when you leave. அப்போ டர்ன் ஆஃப் த லைட்ஸ் when you leave அப்படின்னா நீ கிளம்பும்போது லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த சென்டென்சஸ்க்கெலாம் இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். விருப்பு வெறுப்புகள். அதாவது உங்களுக்கு தெரிந்த ஒருவரின் அல்லது உங்களின் விருப்பு வெறுப்புகளை சொல்லும் பொழுது நாம் வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நெரிசலான இடங்களை அவள் விரும்புவதில்லை. ஃபர்ஸ்ட் வந்து அவள் விரும்புவதில்லை. இது எப்படி சொல்றது? ஷீ டிஸ்லைக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஷீ டிஸ்லைக்ஸ் அப்படின்னா அவள் விரும்புவதில்லை. எதை? நெரிசலான இடங்களை. அப்போ crowded places. ஷீ டிஸ்லைக்ஸ் crowded places. நெரிசலான இடங்களை அவள் விரும்புவதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு பிடிக்கும். இது எப்படி சொல்றது? ஷீ லைக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஷீ லைக்ஸ் அவளுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஐஸ்கிரீம். அப்போ ஷீ லைக்ஸ் ஐஸ்கிரீம். அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செவன்த் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஹேபிட்ஸ். அதாவது பழக்க வழக்கங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒருவரின் அல்லது உங்களின் பழக்க வழக்கங்களை சொல்லும் பொழுது நாம் வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவன் தினமும் காலையில் காஃபி குடிப்பான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் காஃபி குடிப்பான். இதை எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? he drinks coffee அப்படின்னு சொல்லணும். he drinks coffee அப்படின்னா அவன் காஃபி குடிப்பான். எப்போதெல்லாம்? தினமும் காலையில். அப்போ எவ்ரி மார்னிங். he drinks coffee every morning. அவன் தினமும் காலையில் காஃபி குடிப்பான். ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் தினமும் காலையில் பேப்பர் படிப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேப்பர் படிப்பேன். இது எப்படி சொல்றது? ஐ ரீட் நியூஸ் பேப்பர். ஐ ரீட் நியூஸ் பேப்பர். நான் பேப்பர் படிப்பேன். எப்போதெல்லாம்? தினமும் காலையில். அப்போ எவ்ரி மார்னிங். ஐ ரீட் நியூஸ் பேப்பர் எவ்ரி மார்னிங். நான் தினமும் காலையில் பேப்பர் படிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எய்த் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபீலிங்ஸ். அதாவது உணர்வுகள். உங்களுடைய ஃபீலிங்ஸை சொல்லும் பொழுது
நாம வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. பயிற்சிக்கு பின் நான் சோர்வாக உணர்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சோர்வாக உணர்கிறேன். இது எப்படி சொல்றது? ஐ ஃபீல் டயர்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஃபீல் டயர்ட் அப்படின்னா நான் சோர்வாக உணர்கிறேன். எப்போது? பயிற்சிக்கு பின். அப்போ ஆஃப்டர் த ஒர்க் அவுட் ஐ ஃபீல் டயர்ட் ஆஃப்டர் த ஒர்க் அவுட். பயிற்சிக்கு பின் நான் சோர்வாக உணர்கிறேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. தேர்வுக்கு முன் நான் பதற்றமாக உணர்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பதற்றமாக உணர்கிறேன். இது எப்படி சொல்றது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஐ ஃபீல் நர்வஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ ஃபீல் நர்வஸ் அப்படின்னா நான் பதற்றமாக உணர்கிறேன். எப்போது? தேர்வுக்கு முன். அப்போ பிஃபோர் த எக்ஸாம்ஸ் ஐ ஃபீல் நர்வஸ் பிஃபோர் த எக்ஸாம்ஸ். தேர்வுக்கு முன் நான் பதற்றமாக உணர்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 9th சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா சயின்ஸ் ஃபேக்ட்ஸ், அதாவது அறிவியல் உண்மைகளை சொல்லும் பொழுது நாம் வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர் கொதிக்கும். இது எப்படி சொல்றது? வாட்டர் பாயில்ஸ் அப்படின்னு சொல்லணும். வாட்டர் பாயில்ஸ் அப்படின்னா தண்ணீர் கொதிக்கும். எப்போது? 100 டிகிரி செல்சியஸில். அப்போ அட் 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். ஓகே, இதே சிச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. பூமி சூரியனை சுற்றி வருகிறது. ஃபர்ஸ்ட் வந்து பூமி சுற்றி வருகிறது. இது எப்படி சொல்றது? The earth revolves. The earth revolves. பூமி சுற்றி வருகிறது. எதை? சூரியனை. அப்போ the sun. அப்போ the earth revolves the sun. பூமி சூரியனை சுற்றி வருகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10th சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஒப்பீனியன்ஸ், அதாவது உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது நாம் வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இந்த திரைப்படம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது வந்து உங்களுடைய கருத்து. இது எப்படி சொல்றது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல திஸ் மூவி இஸ் இன்ட்ரெஸ்டிங். திஸ் மூவி இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த திரைப்படம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சிச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. கடவுளின் சக்தியை நான் நம்புகிறேன். இது வந்து உங்களுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்புகிறேன். இது எப்படி சொல்றது? ஐ பிலீவ் அப்படின்னு சொல்லணும். ஐ பிலீவ் அப்படின்னா நான் நம்புகிறேன். எதை? கடவுளின் சக்தியை. அப்போ இந்த பவர் ஆஃப் காட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11th சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபேக்ட்ஸ் அபவுட் பீப்புள், மக்களை பற்றிய உண்மைகள். அதாவது உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவர் பற்றிய உண்மைகள் அல்லது உங்களை பற்றிய உண்மைகளை பேசும் பொழுது நாம் வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. கவிதா 3 மொழிகள் பேசுவாள். ஃபர்ஸ்ட் வந்து கவிதா பேசுவாள். இது எப்படி சொல்றது? கவிதா ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லணும். கவிதா ஸ்பீக்ஸ் அப்படின்னா கவிதா பேசுவாள். எத்தனை மொழிகள்? 3 மொழிகள். அப்போ 3 லாங்குவேஜஸ். கவிதா ஸ்பீக்ஸ் 3 லாங்குவேஜஸ். கவிதா 3 மொழிகள் பேசுவாள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சிச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் ஸ்டேட் பேங்கில் வேலை செய்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வேலை செய்கிறேன். ஐ ஒர்க். எங்கே? ஸ்டேட் பேங்கில். அப்போ இன் ஸ்டேட் பேங்க். ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பேங்க். நான் ஸ்டேட் பேங்கில் வேலை செய்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வந்து எந்தெந்த சிச்சுவேஷனில் நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம்.